ஏஐ ஃபண்டமெண்டலாக ஒரு அமைப்பு எப்படி இயங்குதோ அதையே மாற்றிக்கிட்டு இருக்கு. இப்போது மனுஷங்களோட ஒருங்கிணைப்பும் ஒத்துழைப்பும் பேஸ் பண்ணி சிஸ்டம்ஸை பில்ட் பண்ணாமல் கார்ப்பரேட்ஸ் எல்லாமே ஒரு மெஷின் எவ்வளோ வேகமாக இயங்குது, அதோட ரீசனிங்கை எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணுதுங்கிறத வச்சு அவங்களோட சிஸ்டம்ஸை வந்து கட்டமைச்சிட்டு இருக்காங்க. ஹாய் அப்ரசட்டீஸ், இன்னைக்கு நம்ம எபிசோடில் ஒரு சிங்கிள் பேட்டர்னை வந்து நம்ம டைசெக்ட் பண்ணி டெக் ஜெயன்ட்ஸ் அண்ட் ரிசர்ச் லேப் எல்லாருமே வந்து ஏஐ வந்து ஒரு அசிஸ்டண்ட்டாக மட்டும் பார்க்காம அது நம்மளோட ஒர்க் அண்ட் ஹைரார்க்கியை எப்படி வந்து கம்ப்ளீட்டாக மாற்றி நம்ம நாலேஜை வந்து எந்த மாதிரி வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணி வேலை செய்யறதுக்கு தூண்டுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி இருக்கிற நியூஸ் வந்து ரெண்டு இதை பேஸ் பண்ணுது. ஒன்று வந்து அமேசான் லே ஆஃப்ஸ், ரொம்பவே டெரிபிளான விஷயம். 14,000 ஜாப்ஸ் லாஸ்ட். அண்ட் மெட்டாவோட ஏஐ லேபில் 600 ரிசர்ச்சர்ஸை வந்து பியூரோக்ரஸிக்காக தே டுக் தெம் அவுட். அது தவிர சில இன்ட்ரெஸ்டிங் ஸ்டடீஸ் எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி டீலேயரிங் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு ஏஐ நேட்டிவ் ஆர்கனைசேஷனாக எப்படி டெக் ஜெயன்ட்ஸ்லாம் வந்து தன்னைத்தானே மாற்றி அமைச்சிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கான வீடியோ. இது கர்ஸ்ட் பைட்ஸ். ஏஐங்கிறது ஒரு கடல். ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பைட் சைஸ் நியூஸ் கொடுக்குறேன் அப்படிங்கிறனால திஸ் இஸ் கர்ஸ்ட் பைட்ஸ். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் அமேசானோட ஸ்ட்ரக்சரல் எவிடன்ஸ். அமேசான் அண்ட் மெட்டாக்கு அமேசான் 14,000 கார்ப்பரேட் ஜாப்ஸ் கட் பண்ணியிருக்காங்க ஏஐயில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறனால. ஸோ இது ஏன் நான் பெரிய விஷயம் அப்படின்னு சொல்கிறேன்னா, இப்போ வந்து அமேசான் கட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஓகே இந்த டெலிவரி பார்ட்னர் யாரையோ இது பண்ணுறாங்க, இவங்க ஏதோ இது பண்ணுறாங்க, அதுக்கு ஏதோ காஸ்ட் கட்டிங் நடக்குது அப்படின்னு நினைப்பீங்க. கிடையாது. இது எல்லாமே அமேசானோட கார்ப்பரேட் ஆஃபீஸ். டெலிவரி டிரைவர்ஸ் எல்லாரும் சேஃப் தான். வேர் ஹவுஸில் வேலை பார்க்குறவங்களையும் ரீப்ளேஸ் பண்ணுறதா கொஞ்சம் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த நியூஸ் நான் எடுத்து வைக்கல. பட் லிட்ரலி 2026 ஆர் 2027 மாதிரி 1,50,000 வேர் ஹவுஸ் ஜாப்ஸ் வந்து அவங்க ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படிங்கிறதும் ஒரு கோலாக வச்சுருக்காங்க. அதுக்கு எனக்கு சோர்ஸ் இல்லை, பட் நான் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் நான் அதை பற்றி போடுறேன். ஸோ அமேசான் ஏன் வந்து இந்த 14,000 கார்ப்பரேட் ஜாப்ஸ் வந்து இது பண்ணாங்க? 14,000 பேரோட வாழ்வாதாரம் ஒரே நாளில் அஃபெக்ட் ஆகிருக்கு. இதில் அந்த இமெயில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இவங்க இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து அமேசான்லேயே வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மெசேஜ் தான் வந்து அமேசான் எம்ப்ளாயீஸ்க்கு வந்து அக்டோபர் 28 அனுப்பிச்சிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அமேசான் வந்து வேர்ல்டுலேயே லார்ஜஸ்ட் ஸ்டார்ட் அப் மாதிரி நம்ம வந்து நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஓவரால் ரிடக்ஷன் ஆஃப் 14,000 கார்ப்பரேட் ஒர்க் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஏஐ வச்சு அமேசான் என்ன பண்ணுறாங்கன்னு. அமேசான் கிளவுட் AWSல வந்து அமேசான் கியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது வந்து அவங்களோட இன்டர்னல் ஏஐ சிஸ்டம்னு வச்சுக்கோங்களேன். அந்த அமேசான் கியூ வச்சு டெவலப்பர் வந்து 4,500 வருஷம் இருந்தால் என்ன பண்ணுவானோ அது அமேசான் வந்து பயங்கரமாக அதோட இதை வந்து குறைச்சிருக்கு. ஒரே வருஷத்தில் பண்ணியிருக்கு. ஒரு டெவலப்பர் இல்லை, லைக் அது அமேசானில் இருக்கிற டெவலப்பர்ஸ் 4,500 வருஷத்துக்கு என்ன இது பண்ணுவாங்களோ அது ஒரு வருஷத்தில் பண்ணுறதுக்கு அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. இந்த 4,500 மேபி ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் 400 வருஷம், ஏன் 40 வருஷம், 4 வருஷம்னு வச்சுக்கிட்டா கூட 4 வருஷம் வேலையை ஒரே வருஷத்தில் பார்க்குற மாதிரி மாற்றிருக்காங்க. இது எவ்வளோ பெரிய இதுன்னு யோசிச்சு பாருங்கள். நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ வந்து விண்டோஸ் 10, விண்டோஸ் 11 அப்படின்னு போகிற மாதிரி உங்கள் ப்ரௌசருக்கு ஒரு வேர்ஷன் இருக்குது. அண்ட் உங்களோட ஃப்ரேம் ஒர்க்குக்கு ஒரு வேர்ஷன் இருக்குது. எல்லாத்துக்குமே ஒரு வேர்ஷன் இருக்குது. அந்த மாதிரி கோடுக்கும் ஒரு வேர்ஷன் இருக்குது. இப்போ பைத்தானில் 3.1, 3.2, 3.3, 3.12 அப்படின்னு மாறிட்டே இருக்கும். அந்த வேர்ஷன் வந்து ஜாவா 17க்கு லெகசி கோட் அப்படின்னா பழைய கோடெல்லாம் ஜாவா 17 மாற்றுறதுக்கு டெவலப்பர்ஸுக்கு 50 நாள் எடுக்கும் அமேசானில். ஏன்னா அமேசானுங்கிறது ஒரு பெரிய கம்பெனி. அதோட ஒரு சப்செட் ப்ராடக்டை வந்து ஜாவா 17க்கு மாற்றுறதுக்கு 50 நாள் எடுக்கும். ஆனால் இந்த அமேசான் கியூ அண்ட் அதர் ஏஐ சிஸ்டம்ஸ் அமேசான் உள்ளுக்குள்ளேயே பில்ட் பண்ணது சில மணி நேரத்துலேயே அது பண்ணி முடிச்சிருச்சு. ஸோ
சில மணி நேரங்கிறத நீங்கள் 23 ஹார்ஸ் 30 மினிட்ஸ் இல்லை 23 ஹார்ஸ் 55 மினிட்ஸ்னு வச்சா கூட ஒரு நாளில் முடிச்சிருச்சு 50 நாள் வேலையை. அண்ட் இது எல்லாமே வந்து பட்ஜெட்டுக்காக கிடையாது. மிகப்பெரிய ஒரு மிஸ்கான்செப்ஷன் வந்து அதுதான். இவங்க பண்ணதுக்கு மெயின் ரீசன் ஆர்கிடெக்சரல் அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ கோஆர்டினேட்டிங் அண்ட் ரிப்போர்ட்டிங் லேயர்ஸை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக. ஸோ எந்தெந்த வேலையெல்லாம் பிளெயின் கோஆர்டினேஷனோ, எந்தெந்த வேலையெல்லாம் பிளெயின் ரிப்போர்ட் ஜெனரேஷனோ, அது எல்லாத்தையுமே தூக்கிட்டாங்க. அண்ட் த சிமிலர் நியூஸ் ஃப்ரம் மெட்டா. இவங்களும் இருங்க Ctrl+5. ஓகே, இவங்களும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 600 ரோல்ஸ் அவங்களோட ஏஐ டிவிஷன் அதில் வந்து கட் பண்ணியிருக்காங்க. மெட்டாவில் வந்து லெகசி ஃபண்டமெண்டல் ஏஐ ரிசர்ச் யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு, ஃபேர் ஃபண்டமெண்டல் ஏஐ ரிசர்ச், ஸோ FAIR. அதில் இருக்கிற 600 பேரை வந்து பியூரோக்ரஸி வந்து இருக்கக்கூடாது, ஒன்று பண்ணணும் அப்படின்னா டக்குன்னு நம்ம வேலையை முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேலையை விட்டு தூக்கியிருக்காங்க. நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு சேயிங் இன்ஸ்டாகிராமில் பார்த்தனா இல்லை நிஜமாவே இது ஒரு சேயிங்கா அப்படின்னு எனக்கு தெரியாது. இஃப் யூ ஹாவ் டு கோ ஃபாஸ்ட், கோ அலோன். இஃப் யூ ஹாவ் டு கோ ஃபார், ஹாவ் அ கம்பெனினா லைக் இன்னொரு பர்சன் கூட பேசிக்கிட்டே நீ வந்து எவ்வளோ தூரம் வேணால் போகலாம் அப்படிங்கிறத வந்து சிக்னிஃபை பண்ணுறதுக்கு. ஸோ இவங்க கட் பண்ணுறதுக்கான ரீசன் இஸ் வெறும் பிளெயின் எஃபிஷியன்சி, வேறு எதுவுமே கிடையாது. அவங்க வந்து ஒன்றுத்தை பில்ட் பண்ணி அதை டெஸ்ட் பண்ணி அதை டிப்ளாய் பண்ணி அந்த ஒரு லூப் மாதிரி ஒன்று இருக்குது. அந்த 3 இது நான் டயக்ராம் போட்டு உங்களுக்கு பண்ணும்போது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது வந்து அந்த லூப்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இயங்கணும் அப்படிங்கிற எஃபிஷியன்சி பேசிஸில் மட்டும் இது பண்ணியிருக்காங்க. அண்ட் ரெண்டுமே ஒரே டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான். ஏஐ வந்து மேனேஜரியல் டிரான்ஸ்லேஷன், அதாவது மேலே இருக்கிற ஒருத்தன் எனக்கு இது வேணும், இதுக்கு தான் மார்க்கெட் இருக்குது அப்படின்னு இன்வெஸ்டர்ஸ்கிட்ட போயிட்டு விற்றுருவான், ஆர் கஸ்டமர்ஸ்கிட்ட போய் விற்றுருவான். அதை டிரான்ஸ்லேட் பண்ணி இவங்க கீழே மிடில் மேனேஜ்மெண்ட், லைக் அதுக்கு கீழே ஜென்ரல் மேனேஜர்ஸ்னு இருப்பாங்க, அதுக்கு கீழே டீம் மேனேஜர்ஸ் இருப்பாங்க. அந்த டீம் மேனேஜர்ஸ் கீழே ஒரு 4-5 ப்ராடக்ட் மேனேஜர்ஸ், டீம் லீடு, ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இருப்பாங்க. அது அந்த நடுவில் இருக்கிற அந்த 2 மேனேஜரியல் இதை தான் கம்ப்ளீட்டாக அது தூக்குது. ஸோ எந்தெந்த ஜாபெல்லாம் கோஆர்டினேஷன் டிரான்ஸ்லேஷனில் இருக்கோ அது மொத்தமாக மாறுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 நியூஸ்லேருந்து ஒரே பேட்டர்ன் நான் பார்க்குறேன். ரொம்ப கவலையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது October 28 பண்ணியிருப்பாங்க அமேசான். எஸ், October 28 பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து அதுக்கு October 28 பண்ணதுக்கு இது வந்து இப்படி ஸ்வைப் பண்ண அப்படின்னா திஸ் இஸ் October 29. அமேசான் வந்து இவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குது. உங்களுக்கு அது இன்னும் இது பண்ணுறதுக்கு நான் யாஹூ ஃபைனான்ஸில் போட்டு காட்டுறேன். அமேசான் வந்து அது ரெக்கார்ட் ஹை அமேசான் ஸ்டாக் அந்த க்ளவுட்ஃப்ளேருக்கும் ஆயிருக்கு. இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அமேசான் லெட் த வே அண்ட் ஜம்ப் 9.6%. அண்ட் அமேசான் இஸ் த பிக்கஸ்ட் கம்பெனி, ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் கம்பெனிஸ் இன் திஸ் வேர்ல்டு. அந்த கம்பெனியோட மொத்த ஸ்டாக் ப்ரைஸ் 10% கிட்ட 9.6% ஏறுது அப்படின்னா அது எவ்வளோ மார்க்கெட் கேப்னு நீங்கள் உட்காந்து யோசிச்சு பாருங்கள். அண்ட் இது வால் ஸ்ட்ரீட் இது எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, அமேசான் அதை கட் பண்ணது, நாங்கள் ஏஐயில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம், ஏன்னா ஏஐ வந்து எங்களுக்கு அமேசான் கியூ இவ்வளோ சேவ் பண்ணியிருக்கு, எங்களுக்கு இந்த டெவலப்பர் ஈகோ சிஸ்டமில் இவ்வளோ சேவ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அமேசான் வந்து பண்ணுறாங்க. ஓகே, வால் ஸ்ட்ரீட் வந்து இந்த ஏஐ வச்சு நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், ஏஐக்காக லே ஆஃப்ஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத சப்போர்ட் பண்ணுது. அது சப்போர்ட் பண்ணுறதுனால தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக் ப்ரைஸ் எல்லாமே ஏறி இருந்தது. இது வந்து இப்போ நான் பேசுகிறது எல்லாமே அமெரிக்காவில் நடந்துகிட்ருக்கு, நம்பர்ஸும் அமெரிக்காது தான். நான் ஏன் இதை வந்து தமிழில் இருக்கிற உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, அங்கே வந்து அடிக்க ஆரம்பிக்கிறான் அப்படின்னா அங்கே இருக்கிறவங்க காஸ்ட்லியாக இருக்காங்க, இது பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம். ரொம்ப தூரம் கிடையாது. ஒரு ஏஐ வந்து ஒரு இந்தியன் என்ன வேலை பார்ப்பானோ அதை வந்து இந்தியனோட சீப்பாக பண்ணுறதுக்கு. ஸோ அவங்க எல்லாருமே கேபிட்டலிஸ்ட். ப்ராஃபிட்டை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம், செலவை எப்படி கம்மி பண்ணலான்னு யோசிக்கிற பிளெயின் ப்ராஃபிட் மைண்டட் பீப்புள். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃப்யூச்சரில் இதுதான் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் நேவிகேட் பண்ணுறதுக்காக நான் உங்கள்கிட்ட எல்லாம் சொல்லி பண்ணுறேன். ஏஐ வந்து அந்த மிடில் லேயர் மொத்தத்தையும் தூக்குது அப்படின்னு சொன்னேன். நம்ம மெட்டாலையும் அதை பார்த்தோம், பியூரோக்ரஸி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்எஃபிஷியன்சிஸ் எல்லாரும் தூக்கிட்டாங்க, டிரான்ஸ்லேட்டிங் அண்ட் கோஆர்டினேட்டிங் ஜாப்ஸை.
அமேசான்லேயும் சேம் இது நடந்தது. இது வந்து மேக்ஸ் பிளாங்க் வச்சு ஒரு ஸ்டடி பண்ணியிருந்தாங்க. இருங்க காட்டுறேன். ஓகே, ஸோ இது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஏஐ சாட்பாட்ஸ் வந்து நீங்கள் போய் தேடுறீங்க அப்படின்னா, இது வந்து சாட்ஜிபிடி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏஐ சாட்பாட்ஸ் கூகுள் சர்ச்சில் வந்து எப்பயுமே லெஸ் சைட்டட் வெப்சைட்ஸை வந்து எடுத்து அது சொல்லுது. ஸோ பேசிக்கலி நீங்கள் போயிட்டு எனக்கு ஒன்றத்தை பற்றி தெரியணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கூகுளில் நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா 1 2 3 4ன்னு பேஜஸ் இருக்கும். மேக்ஸிமம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளோ டெஸ்பரேட்டாக இருந்திருந்தீங்கன்னாலும் 2வது பேஜ் கூட தாண்டி இருக்க மாட்டீங்க. ரொம்ப டெஸ்பரேட்டாக இருந்தால் தான் 2வது பேஜுக்கே போவீங்க. இது வந்து சம்மந்தமே இல்லாமல் 10வது பேஜ் 12வது பேஜ் அப்படின்லாம் எடுத்து உங்களுக்கு வந்து சைட் பண்ணியிருக்கு. 50% ஆஃப் த லிங்க்ஸ் வந்து கூகுளோட ட்ரெடிஷ்னல் ரேங்கிங்ஸ் அதை வந்து சர்பாஸ் பண்ணியிருக்கு. இப்போ நீங்கள் ஏதோ கேட்குறீங்க அப்படின்னா, நீங்கள் போட்ட உடனே கூகுளில் அந்த ஃபஸ்ட்டு 10 ரிசல்ட்லேருந்து உங்களுக்கு எடுத்து சொல்லாமல், நீங்கள் கேட்டதுக்கு எது மோஸ்ட் சூட்டபிள்னு ஏஐக்கு தோணுதோ அதில் போய் சர்ச் பண்ணி அதுலேருந்து எடுத்து சொல்லுது. ஸோ இந்த ஏஐ ஹலுசினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. இப்போது இந்த ஸ்டடியில் வந்து அவங்க சொல்லியிருக்கிறது, ஏஐ லெஸ் சைட்டட் ஆர் லெஸ் நோன் வெப்சைட்ஸ்லேருந்து ரிசல்ட்ஸ் எல்லாம் எடுத்து ரீகர்ஜிட்டேட்னா மகப்படிச்சு அப்படியே போய் வாமிட் பண்ணுறது, நமக்கு புரிகிற லாங்குவேஜில் சொல்லணும்னா அது வந்து அந்த மாதிரி பண்ணுது. அதுக்கான பேசிக் ரீசன் ஹியூமன்ஸ் தான். நமக்கு ஒரு விஷயம் தெரியல அப்படின்னா, எனக்கு தெரியல அப்படின்னு இன்டர்நெட்டில் போய் சொல்ல மாட்டோம், மான பிரச்சனை. அண்ட் இஷ்டத்துக்கு அவனுக்கு என்ன தோணுதோ அதை வந்து இன்டர்நெட்டில் போட்டுருக்காங்க. என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். இப்போ நான் சொல்கிறது எல்லாமே வந்து எவ்வளோக்கு எவ்வளோ யூஸ் ஜாஸ்தி அப்படின்னு எனக்கு தெரியாது. பட் அவங்க ட்ரெயின் பண்ணுறது இன்டர்நெட்டோட டேட்டாவை எடுத்து தான். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம தப்பு பண்ணி அதில் போடுறோமோ அந்த தப்பு எல்லாத்தையும் ஏஐ கம்பெனி கரெக்ட் பண்ணி அதோட மாடலில் ரிலீஸ் பண்ணணும். இந்த லூப்பில் தான் போயிட்டுருக்கு. இதை நான் இன்னும் டீப்பராக கர்ஸ் டைவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த ஜெனரேட்டிவ் சிஸ்டம்ஸ் எல்லாமே அதுக்கு வந்து தேவையான விசிபிலிட்டி அண்ட் அத்தாரிட்டி வந்து எப்படி வேணும்னு அதுக்கு தோணுதோ அதை பேஸ் பண்ணி அந்த மொத்த ஹைரார்க்கியை வந்து ஃப்ளாட்டன் பண்ணுது அப்படின்னா, இருங்க நான் இது முடிச்சிடுறேன், அதுக்கப்புறம் ஃப்ளாட்டனிங்னா என்னென்னு நான் சொல்கிறேன். ஸோ இதில் எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து ஒரு பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா டீலேயரிங் அப்படின்னா மேனேஜர்ஸ் அண்ட் கோஆர்டினேட்டர்ஸ், கம்பெனியில் மேனேஜர்ஸ் அண்ட் கோஆர்டினேட்டர்ஸ் வந்து ஒரு கம்ப்யூட்டேஷன் லேயராக அப்படியே ஒரு சிஸ்டம் லேயராக மாறுது. நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிளோட இப்போ சொல்ல போகிறேன், அதில் உங்களுக்கு புரிஞ்சிடும் நான் என்ன சொல்கிறேன். அண்ட் நீங்கள் காக்னிஷன் அப்படின்னா மூளையை யூஸ் பண்ணி பண்ணுறது. அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக உங்களுக்கு நீங்கள் எது பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்களோ அதுலேருந்து பண்ணாமல் உங்களுக்கு எது கொடுத்தா யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அப்படிங்கிறனா இந்த ஸ்டடியில் சொல்லியிருக்கிறது அதுதான். அதில் ஏஐ போய் சர்ச் பண்ணி சொல்லுது. நான் இது சோர்ஸில் போடுறேன், வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்டடி. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ இது மொத்தத்துலேயும் நான் கனெக்ட் பண்ணுற லாஜிக் என்ன அப்படின்னா, மிடில் மேன் அண்ட் இன்டர்மீடியரிஸ் எங்கே இருக்கோ அது எல்லாத்தையுமே ஏஐ வந்து உருவி எடுத்து போட போகுது. அண்ட் அந்த ஒரு லூப் நான் சொன்னேன் இல்லையா, அந்த லூப்பை வந்து குட்டியாக்க போகுது. அண்ட் ஒரு எண்ட் டு எண்ட் ஃப்ளோ இருக்குது அப்படின்னா அதில் வந்து நீங்கள் இப்படி ப்ராக்ரஸ் ஆகிற அந்த ஃப்ளோ வந்து அதை ஆக்சலரேட் பண்ண போகுது அந்த ஸ்பீடை. ஸோ இது எல்லாத்தோட இப்போ நீங்கள் என்ன பார்க்குறீங்க அப்படின்னா எப்பயும் போல் எல்லாத்தோட கோர் இம்ப்ளிகேஷன்ஸ். ஸோ இதுக்கு நம்ம டிராயிங் போர்டு போயிடலான்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ எல்லாத்தோட கோர் இம்ப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸப்பியரன்ஸ் ஆஃப் லேயர்ஸ். ஸோ இப்போது நீங்கள் வந்து ஒரு பிரமிட் மாதிரி நீங்கள் இப்படி எடுத்துக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நான் என்னோட இதுலேயும் பிரமிட் மாதிரி ட்ரை பண்ணேன், அது நல்லா இல்லை அந்த தம்ப்நெயில், அதனால் நான் அது மாதிரி பண்ணல. ஸோ இவங்க எல்லாருமே சீனியர் எக்ஸெக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இவங்க எல்லாருமே அந்த எக்ஸெக் கூட லைக் ரொம்ப க்ளோஸாக இருந்து அந்த ப்ராடக்டை வந்து டிசைட் பண்ணுறவங்க. ஸோ ப்ராடக்ட் ஓனர்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. லைக் பேசிக்லி எக்ஸெக்கு டைரெக்டாக ரிப்போர்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறவங்க. நான் சொல்கிறது பெரிய கம்பெனிஸில் சொல்கிறேன், இது சின்ன கம்பெனிஸ்க்கும் கொஞ்சம் கொஞ்சம் பொருந்தும், பட் கொஞ்சம் லேட்டாக வரும். ஸோ அதுக்கு கீழே மேனேஜரியல் இவங்கெல்லாம் இருக்காங்க, மேனேஜர்ஸ். இதுதான் வந்து மெஜாரிட்டி. இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே இந்த பிரமிடில் ஏன் கோணையாக போட்டிருக்கேன், இந்த பிரமிடில் இருக்கிறதுலையே கீழே இருக்கிறவங்க வந்து நார்மலாக இந்த ஃப்ரெஷர்ஸ் அண்ட் சீனியர் இவங்க இந்த டிஎல்ஸு
அவங்க அவங்க எல்லாம் இருப்பாங்க. இந்த மேனேஜர்ஸில் வந்து சாரி டிஎல்சி இங்கே தான் இருப்பாங்க. இந்த மேனேஜர்ஸில் வந்து ப்ராஜெக்ட் மேனேஜர், பேசிக்காக ரிப்போர்ட் ஜெனரேட் பண்ணுறவங்க, ஆனலிஸ்ட்ஸு, அவங்க எல்லாருமே வந்து இந்த இந்த மேனேஜர் இதில் வருவாங்க. ஸோ ஏஐ இப்போ என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த இந்த மொத்த மேனேஜரியல் செக்ஷன் இது இருக்குல்ல, இது மொத்தத்தையும் இப்படி தூக்கிட்டு இங்கே வந்து குறுக்க இந்த கௌஷிக் வந்தா அப்படின்னு இது வந்து உட்காந்துக்குது இங்கே. ஸோ இது ஏன் வந்து நமக்கு அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா, இப்போது இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு ஒரு இன்டர்பிரிட்டேஷன் பண்ணுறவங்க, இல்லைனா எதையாவது கோஆர்டினேட் பண்ணுறவங்க, இல்லை எதையாவது ரேங்க் பண்ணுறவங்க. இப்போது வர ஏஐ எல்லாமே ஆல்ரெடி அதை நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ ஹியூமன்ஸ் எல்லாருமே தன்னைத்தானே டிசைன் பண்ணுறதுக்கு, ஜட்ஜ்மெண்ட் இருக்கிறதுக்கு, இல்லை ஏஐ ஏதோ தப்பு பண்ணுது, தப்பான டைரக்ஷனில் போகுது அப்படின்னா அதுக்கு இன்டர்வீன் பண்ணுறதுக்கு போகிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போது வந்து அந்த 3 இது மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் வந்து டெசிஷன், அந்த டெசிஷன்லேருந்து ரிட்ரீவல், அந்த ரிட்ரீவல்லேருந்து ஆக்ஷன். ஸோ இந்த டெசிஷன் வந்து எடுக்கிறது அந்த எக்ஸாக்ட் மேலே இருக்கிற அந்த பிரமிடில் இந்த இந்த 2 பேர் வந்து டெசிஷன் எடுக்கிறவங்க. அண்ட் தென் இந்த ரிட்ரீவல் இதை முன்னாடி மேனேஜர்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, இப்போது இதை ஏஐ பண்ணுது. ஆக்ஷன் இதில் வந்து ஏஐ வந்து 50% இருக்குது. ஸோ நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இந்த ஆக்ஷனை வந்து 500 பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா, ஒரு 10x இன்ஜினியர் இருந்தால், லைக் 50 10x இன்ஜினியர்ஸ் இருக்காங்க அப்படின்னா 50 × 10 இந்த 500. ஸோ முன்னாடி ஃபைல் பண்ணுறத இது 50 பேர் வந்து ஏஐ வச்சு இந்த 500 பேர் பண்ணுற வேலையை வந்து பண்ணி முடிச்சிருவாங்க. அமேசான் கியூ இதை தான் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கு. ஸோ இது எல்லாமே ஒரு சிங்கிள் செல்ஃப் ஆப்டிமைஸ்ட் மெஷின் வந்து வச்சு கம்பெனிஸ் இயங்கிறதுக்கு ஒரு ஆட்டோமேட்டிக் லேயராக மேனேஜர் வந்து கம்ப்ளீட்டாக ரீப்ளேஸ் பண்ண மாட்டாங்க. எல்லா மேனேஜரும் ரீப்ளேஸ் ஆக மாட்டாங்க. லைக் உங்களுக்கு மேனேஜரே கிடையாது, ஸ்ட்ரெயிட்டாக வந்து நீங்கள் எக்ஸெக்கு தான் பேசுவீங்க அப்படின்னா அது கிடையாது. தட் இஸ் நாட் வாட் ஐம் ட்ரைங் டு சே. இதுக்கு முன்னாடி ஒரு டீமை மேனேஜ் பண்ணுறதுக்கு 5 மேனேஜர் அப்படின்னு பெரிய பெரிய கம்பெனிஸில் சொல்கிறேன் அப்படின்னு இருக்காங்க அப்படின்னா, இதுக்கப்புறம் ஒரு மேனேஜர் இருந்தால் போதும். அந்த ஒரு மேனேஜர் கூட ஹீ கேன் மேனேஜ் அ லாட் ஆஃப் டீம்ஸ். ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா, இந்த 500 பேரோட வேலையை 50 10x இன்ஜினியர்ஸ் ஏஐ யூஸ் பண்ணாங்க அப்படின்னா பண்ணிடலாம். தி சேம் அப்ளைஸ் ஃபார் மேனேஜர்ஸ் ஆல்சோ. ஸோ அவங்க வந்து நார்மல் டெசிஷன்ஸ்லேருந்து மெட்டா மேனேஜ்மெண்ட் டெசிஷன்ஸ் வந்து பண்ணுறதுக்கு போயிடுவாங்க. ஸோ மெட்டா மேனேஜ்மெண்ட் டெசிஷன்ஸ் இஸ் பிட் டிஃப்ரெண்ட் தென் வாட் யூ நார்மலி டூ. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, இந்த ஏஐக்கு வந்து நம்ம 2 இது போட்டுடலாம். ஒன்று வந்து பிஃபோர், இன்னொன்று வந்து ஆஃப்டர். அதாவது ஏஐ வந்ததுக்கப்புறம் இப்போ நான் என்ன பேசிகிட்டு இருக்கேனோ ப்ரெசென்ட் அண்ட் ஆஃப்டர். ஸோ ஆஃப்டரில் வந்து ப்ரெசென்ட் அண்ட் ஃப்யூச்சர் ரெண்டுமே வந்து இருக்குது. இது வந்து பாஸ்ட். ஸோ அது வரத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு க்ரியேட்டிவ் ஏஜென்சி வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் கிளையண்ட்டுக்கு வந்து ஏதோ ஒரு ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மேனேஜர் கிட்ட போகும். அந்த 3 மேனேஜர்ஸ் வந்து அக்கௌண்ட் மேனேஜர் ஒருத்தர் இருப்பான், அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் மேனேஜர் ஒருத்தர் இருப்பான், அதுக்கப்புறம் கிரியேட்டிவ் டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் இருப்பான். அவங்க எல்லாருமே அந்த ப்ரீஃப்ஸ் எல்லாத்தையுமே படித்து இந்த பியூரோக்ரஸி இதெல்லாம் தாண்டி அதுக்கப்புறமா அது பாஸ் ஆகி ஒரு டிசைனர்கிட்ட போகும். அந்த டிசைனர்கிட்ட போனதுக்கப்புறம் அவன் வந்து ஒன்று டிசைன் பண்ணுவான், அதுக்கப்புறம் இவங்க நொட்டை சொல்லுவாங்க, அப்புறம் திரும்ப டிசைன் பண்ணுவான். அது தனி ரேண்ட்டு, அதை விட்டுருங்க. அதுக்கப்புறம் பண்ணதுக்கப்புறமா அந்த ஃபைனல் அப்ரூவல் எல்லாம் இவங்களுக்குள்ளேயே வந்து லூப் போயிட்டே இருக்கும். இப்படி மாற்றி ரிகர்சிவாக லூப் போயிட்டே இருக்கும். இந்த லூப் மொத்தமாக போயிட்டு இங்கேருந்து அது திரும்ப கிளையண்ட்டுக்கு வந்து போகிறதுக்கு, இதுதான் கிளையண்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன், திரும்ப கிளையண்ட்டுக்கு போகிறதுக்கு ப்ரொடக்டிவான ஹார்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா இங்கே வந்து கோஆர்டினேட்டிங் அண்ட் டிரான்ஸ்லேட்டிங்லேயே எல்லா டைமும் போயிடுச்சு. ஸோ யாருமே இந்த டைமுக்கு ப்ரொடக்டிவாக இந்த டிசைனர் ப்ரொடக்டிவாக இருக்கிறது கிடையாது. ஸோ இப்போது ஏஐ வந்துருச்சு அப்படின்னா எப்படி மாறும்னு நான் சொல்கிறேன். இப்போ ஏஐ வந்துருச்சு, இப்போ நான் சொல்கிறது இப்போ ப்ரெசென்ட் அண்ட் ஃப்யூச்சருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ வந்து அதே கிளையண்ட்டு CLIENT அதே கிளையண்ட்டு அதே ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வரான். அது வந்ததுக்கப்புறம் அந்த கிளையண்ட் வந்து அந்த ப்ரீஃபை ஏஐக்கு சப்மிட் பண்ணுவான். அந்த ஏஐ வந்து ஆல்ரெடி
நான் முன்னாடி பேசின மாதிரி கிளாட் ஸ்கில்ஸ், ரேக் பற்றி நான் பேசியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். கிளாட் ஸ்கில்ஸ் ஆர் நான் கிளாடோட டாக்குமெண்ட் ஜெனரேஷன் பற்றியே சொன்னேன். ஸோ டாக்குமெண்ட் ஜெனரேட் பண்ணுற அளவுக்கு அதுக்கு இது இருக்குது அப்படின்னா அதால் வந்து ரிசர்ச் வந்து பண்ண முடியுது. இந்த டீப் ரிசர்ச் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பெய்ட் பிளானில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பண்ணியிருக்கலாம். ஃப்ரீ பிளானில் கூட ரொம்ப லைட்டாக பண்ண விடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஏஐ வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ப்ரீஃபை படிச்சுட்டு அதுக்கு என்னென்னலாம் ரிசர்ச் தேவைப்படுதோ அந்த மொத்த ரிசர்ச்சும் வந்து அது பண்ணிடும். அது பண்ணதுக்கு அப்புறமா அது வந்து இந்த டிசைனருக்கு டைரெக்டாக டாஸ்க் என்னவோ அந்த டாஸ்க்கை வந்து அசைன் பண்ணிடும். அதுக்கப்புறம் இந்த டிசைன் பண்ணிக்கிட்டு இருக்கான்ல அது ரியல் டைமில் இந்த ஏஐ வந்து மானிட்டர் பண்ணும். இந்த ரியல் டைமில் மானிட்டர் பண்ணுறப்போ இல்லை கிளைண்ட் வந்து ப்ளூ கேட்கல, கிளைண்ட் வந்து ரெட்டு கேட்டார் அப்படின்னு சொல்லிடும் அது இந்த டிசைனர் எடிட் பண்ண இதுலையே. ஸோ அவன் பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்த டிசைனர் உடனேனா நான் சொல்கிறது வந்து நான் இமேஜின் பண்ணி சொல்கிறேன். இப்போது இருக்கிற ப்ரெசன்ட் சிஸ்டம்ஸ் எதுவுமே இதை பண்ணாது. ஸோ அதை பண்ணதுக்கப்புறமா இந்த ஹியூமன் வந்து கண்டினியூஸாக அந்த கிளைண்ட்டு என்ன கேட்குறானோ அந்த ஏஐ என்ன சொல்லியிருக்கோ அந்த ஹியூமன் வந்து ப்ரொடக்டிவாக ஜட்ஜ்மெண்ட்டில் தான் இதை யூஸ் பண்ணுவான். இது திரும்ப இங்கே போனதுக்கப்புறமா இந்த ஏஐயே வந்து அந்த ப்ரீஃபோட கம்ப்ளீட்டாக அதை கம்பேர் பண்ணிவிட்டு அதை கிளைண்ட்டுக்கு அனுப்பிச்சிரும். இப்போது நீங்கள் கேட்கலாம், ஏன்பா இதே தானப்பா இவங்களும் பண்ணுவாங்க, இங்கே போயிட்டு அதுக்கப்புறம் அங்கேயும் திரும்ப வரும் அப்படின்னு சொல்லிட்டு. மேட்டர் வந்து இவனுங்களுக்குள்ளேயே பேசிக்கிறாங்கல்ல, அது இங்கே ஏஐக்கு கிடையாது. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் இங்கே அக்கௌண்ட் மேனேஜர், ப்ராஜெக்ட் மேனேஜர் அண்ட் கிரியேட்டிவ் டைரக்டர்னு இருக்கிறதுக்கு பதிலாக இங்கே ஒரே ஒரு ஏஐ பேஸ்டு கிரியேட்டிவ் டைரக்டர் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அவன் ஏஐ யூஸ் பண்ணுறான் அப்படின்னா ஒரே ஒரு ஆள் இது மொத்த லூப்புமே அப்படியே சின்னதாக முடிஞ்சிடும். நான் சொன்னேன்ல லூப்ஸ்லாம் ஷார்ட் ஆகிடுங்கிறது, அது வந்து இதே தான். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா கிளையண்ட் வந்து டாப் ஆஃப் த பிரமிட், இந்த ஃபஸ்ட்டு மேனேஜர் இந்த அக்கௌண்ட் மேனேஜர்னு ஒருத்தர் இருப்பான், கிரியேட்டிவ் டைரக்டர் வந்து இந்த பிரமிட்னு வச்சுக்கோங்க. அண்ட் இது வந்து ப்ராஜெக்ட் மேனேஜர், அதுக்கப்புறம் அதுக்கு கீழே வந்து அக்கௌண்ட் மேனேஜர், அப்புறம் அதுக்கு கீழே தான் டிசைனர். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இங்கே வந்து கிளைண்ட்டு இந்த லைக் ஃப்ளாட்டன் ஆயிடுச்சு. இது வந்து இப்போ பிரமிடு, இது ஃப்ளாட்டன் ஆயிடுச்சு. கிளைண்ட்டு, ஏஐ, டிசைனர், அவ்வளோதான். மொத்தமாக இந்த லூப்பே அவ்வளோதான். இது எப்படியே போயிட்டா முடிஞ்சிருச்சு. இது ஏஐனா நான் சொன்னேன்ல கிரியேட்டிவ் டைரக்டர் யூஸிங் ஏஐன்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இட் இஸ் நாட் கோயிங் டு கம்ப்ளீட்லி ரீப்ளேஸ் சம்ஒன். லைக் வேலைகள் கம்மியாகும், ஒரே ஆள் ஜாஸ்தி வேலை பண்ணலாம். அது நான் பேசிக்காக சொல்ல வர்றது அவ்வளோதான். ஸோ நீங்கள் இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஏஐ அப்படிங்கிறது இட் இஸ் கம்ப்ளீட்லி கோயிங் டு சேஞ்ச் த கார்ப்பரேட் டைனமிக்ஸ். இன்டர்மீடியரிஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு ரீசனிங் அண்ட் ஃபீட்பேக்கை வந்து ரியல் டைம் சிஸ்டம்ஸில் அதுவே ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்து புகுத்திடும். நீங்கள் இப்போது கோடிங் பண்ணுறவங்க அப்படின்னா நீங்கள் இந்த கர்சர் அந்த மாதிரி ஏஜென்டிக் ஐடிஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் அடிக்கும்போதே அது உங்களுக்கு என்ன கோட் வேணுமோ அது கோட் சஜஸ்ட் பண்ணோம். கேவலமாக பண்ணோம். நல்லா கோட் பண்ண தெரிஞ்சிருந்தீங்கன்னா எதுக்கு இது லூஸ் மாதிரி இது வந்து இந்த சஜஸ்ட் பண்ணுதுன்னு இருக்கும். பட் டு ஸ்டார்ட் ஆர் டு ப்ரோட்டோடைப் இட் இஸ் அ லிட்டில் பிட் பெட்டர். ஸோ அந்த பேஸ் மாடல்ஸ் இம்ப்ரூவ் ஆக நான் சொல்கிற அந்த விஷன் கன்ஃபார்ம் இப்போ நான் சொன்ன இந்த விஷன் வந்து நடந்துடும். நான் இப்போ வரைஞ்சி காட்டின விஷன். ஸோ இதுக்கப்புறமா வந்து ஆட்டோமேஷன் அப்படிங்கிறது கிடையாது. இதுக்கப்புறம் ரீடெஃபினிஷன், ரீடெஃபினிஷன் கூகுளில் பார்த்துக்கோங்க, ரீடெஃபினிஷனுக்கு தமிழ் என்ன அப்படின்ட்டு. ஸோ ஆர்கனைசேஷனே அந்த மாடல் எந்த மாதிரி வேலை செய்யுதோ அதை பேஸ் பண்ணி பண்ணுவாங்க. நான் இது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அந்த மாடலை பேஸ் பண்ணி தான் நீங்கள் சிஸ்டம்ஸை பில்ட் பண்ணணும் அப்படின்னு. எல்லாமே கண்டினியூஸாக போயிட்டே தான் இருக்குது. அண்ட் மறுபடியும் சொல்கிறேன், இது கன்ஃபர்மேஷன் பேஸ் கிடையாது, இது ரிசர்ச் பேஸில் நான் பார்க்குற பேட்டர்ன்ஸை நான் சொல்கிறேன், அவ்வளோதான். அண்ட் இதுக்கப்புறம் ஃப்யூச்சர் சிக்னல்ஸ் எல்லாமே ஹியூமனும் அந்த மாடலோட ரீசனிங்கும் எப்படி ஒத்து போகுதுங்கிறத வச்சு தான் இருக்குமே தவிர கன்ஃபார்ம் ஒரு ஹியூமனோட ஒத்துழைப்பையோ ஒருங்கிணைப்பையோ வச்சு இருக்கவே இருக்காது. ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்ததோட சம்மரி வந்து ஏஐ கார்ப்பரேட் சிஸ்டம்ஸில் வந்து டீலேயரிங் பண்ணிகிட்டு இருக்கு. டீலேயரிங் அப்படின்னா அந்த பிரமிடில் இருக்கிற மேனேஜரியல் கோஆர்டினேட்டிங் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன் லேயரை கம்ப்ளீட்டாக ஏஐ சிஸ்டம் வச்சு ரீப்ளேஸ் பண்ணுறது, ஆர் ஹியூமன்ஸ் யூஸிங் ஏஐ லேயர்ஸ் வச்சு ரீப்ளேஸ் பண்ணுறது. அமேசான் 14,000 பேரை தூக்கியாச்சு, மெட்டா 600 பேரை தூக்கியாச்சு. அண்ட் இது எல்லாமே வந்து ஏஐ வந்து ஒரு ப்ரொடக்டிவிட்டி டூலாக இருக்கிறதுலேருந்து ஒரு இன்ஸ்டிடியூஷனல் ஆர்கிடெக்சரை வந்து கம்ப்ளீட்டாக மாற்றுறதுக்கூடிய ஒரு ஸ்பீட் அண்ட் ரீசனிங்கை டெவலப் பண்ணுற ஒரு ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறது தான் இன்றைக்கான வீடியோ.
ஒரு மாதிரி கரெக்டாக ஸ்கிரிப்டெல்லாம் ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரியே உங்களுக்கு போடணும்னு தோணுது அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு வந்து இந்த வீக்கெண்ட் வந்து கன்ஃபார்ம் ஒரு லாங் ஃபார்ம் வீடியோ, இதுவே லாங் வீடியோ தான், இதோட இன்னும் கொஞ்சம் பெரிய வீடியோவாக போடுவேன். ஃபுல் டீப் டைவாக இருக்கும். லைக் உங்களுக்கு தேவையில்லாத இன்ஃபர்மேஷன்லாம் கிடைக்கும். உங்களுக்கு நல்ல நல்ல போர் அடிக்கக்கூடாதுன்னு ரேண்ட் பண்ணுவேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பண்ணுற மாதிரி ஏன் ரொம்ப குளருது. ஓகே அப்ரசட்டீஸ், சி யூ. ஐ எம் சைனிங் ஆஃப் வித் லவ். போயிட்டு வாங்க.